ஹலோ எவ்ரிவன். நம்மள பல பேர் பணம் சம்பாதிக்க தான் ஓடிட்டே இருக்கோம். சம்பாதிச்ச பணத்தை எதுலயாச்சும் போட்டு மல்டிப்ளை பண்ண ட்ரை பண்ணுவோம். பேங்க் எஃப்டில இருந்து கோல்ட் ஸ்கீம் வரைக்கும் எதில் பணம் போட்டால் வளரும் அப்படின்னு ஒரு குரூப் யோசிச்சு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்னொரு குரூப்பு எப்படியாச்சும் டாடா அம்பானி மாதிரி ஆகிட மாட்டோமா அப்படின்னு ஒரு ஏக்கத்தில் பிஸ்னஸில் இல்லைனா கேம்பிளிங்கில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் பண்ணிடுவாங்க. இந்த பேங்க் எஃப்டி கோல்ட் ஸ்கீம்லாம் கொஞ்சம் சேஃப், கொஞ்சம் என்ன ரொம்பவே சேஃப், ஆனால் ரிட்டர்ன்ஸ் கம்மி. இந்த ஸ்டாக் மார்க்கெட் இருக்கே, இது நம்ம செகண்ட் குரூப்புக்காகவே உருவாக்கப்பட்ட ஒன்று. இதில் பணத்தை இழந்தவங்க ஏகப்பட்ட பேர். ஆனால் அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணாமல் ட்ரேட் பண்ணி பணத்தை இழந்திருப்பாங்க. நான் சந்தித்து பேசின பல பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை ஒரு வில்லன் மாதிரி தான் பார்க்குறாங்க. லாட்ரி டிக்கெட் மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் கிடையாது. இன்றைக்கி போட்டால் நாளைக்கு பணம் லாட்ரியில் அடிக்கிற மாதிரிலாம் அடிக்காது. பொறுமை ரொம்ப முக்கியம். இதை பற்றி நிறைய பேர் ஏற்கனவே நிறைய பேசியிருப்பாங்க. நம்ம நேரம் கிடைக்கும்போது இன்னும் விலாவரியாக கொஞ்ச நாள் கழித்து பேசுவோம். சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த ஆகஸ்ட் 15 சும்மா இல்லாமல் க்ரோ ஆப்பில் ஒரு டிமேட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணேன். ஒரு 8000 கேஷ் இருந்துச்சு, நான் சேர்த்து வச்ச கேஷ் தான். இதை முதலீடாக போட்டு 365 நாளில் எவ்வளவு பணத்தை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண முடியும், பெருக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு ஆசை. இங்கே முக்கியமான விஷயம், இந்த 8000 எனக்கு அடுத்த 2 வருஷம் கழித்து வந்தாலும் சரி வரலனாலும் சரி, இப்போதைக்கு எனக்கு அந்த பணம் தேவை கிடையாது. இந்த பணம் இல்லைனா எனக்கு இதனால் பெரிய பாதிப்பு கிடையாது. ஆல்ரெடி 2 வாட்டி நான் வந்து ஷேர் வாங்கி விற்று ஒரு 8000 நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே காமிக்கிறேன். இதான் அந்த க்ரோ ஆப்பு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஹோல்டிங் அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8500. ஸோ நான் வந்து ஒரு 2-3 வாட்டி ஷேர் வந்து ட்ரேட் பண்ணி அதில் வந்து ஒரு 511.98 511.98 ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். அதாவது 6.3% ப்ராஃபிட். சரி, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம லைவாக பண்ணால் என்ன அப்படின்னு தோணுச்சு. ஆல்ரெடி இங்கே ஆர்டர்ஸ். ஸோ இதுதான் நான் ட்ரேட் பண்ணது. ஆகஸ்ட் 16 எல்ஐசி ஒரு 7 ஷேர் வாங்கி மறுபடியும் சேல் பண்ணிட்டேன். அதே மாதிரி வேறு ஒரு ஷேர் ஒன்று வாங்கி ஒரு 34 ஷேர் வாங்கி அதையும் சேல் பண்ணிட்டேன். சரி, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம வந்து லைவாக பண்ணால் என்ன அப்படின்னு தோணுச்சு. ஸோ 365 நாள் கழித்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எடுத்தோம் அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணுறதோடைய நோக்கம் தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட் லைவ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். வசூல் ராஜா எம்பிபிஎஸ் மாதிரி படத்தில் வர மாதிரி இந்த கமல்ஹாசன் வந்து கிளாஸ் உடைக்கிறத பார்த்துட்டு ஒருத்தர் வந்து படிக்கட்டை தலையில் கையில் இறங்க ட்ரை பண்ணி கை ஃப்ராக்சர் ஆகிடும். அந்த மாதிரி நான் பண்ணுறதை பார்த்துட்டு நீங்கள் லாஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. எனக்கு நானே போட்டுக்கிற ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, இன்கேஸ் நான் வாங்கின ஸ்டாக் ப்ரைஸ் கீழே போயிடுச்சு அப்படின்னா ஆவரேஜ் பண்ண என்கிட்ட கேஷ் இருந்தாலும் நான் பண்ண மாட்டேன். டெய்லி ஷேர்ஸ் வாங்கி விற்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி நம்ம ஒரு ஷேர் வாங்குகிறோம் அப்படின்னா நாளைக்கே அது ஏறிச்சுன்னா எஸ் மேபி விற்கலாம். பட் இல்லை அப்படின்னா நம்ம கவனம் தான் இருக்கணும். ஸோ ஷேர்ஸ் வாங்குறது விற்கிறத நான் இங்கே வீடியோ லைவாக ஷேர் பண்ணுறேன். மற்ற நாட்கள் நம்ம வேறு ஏதாச்சும் பேசுவோம். சேஃபாக என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ரிஸ்க் இல்லாமல் விளையாட போகிறேன். ஆரம்பிக்கலாங்களா?